ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வ வழிபாடு யார் சரியாக கையில் பிடிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை வீழ்ச்சி நோக்கி நகராமல் வெற்றியை நோக்கி மட்டுமே நகரும். ஆனால் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்க வேண்டும், சரியான தெய்வமாக இருக்க வேண்டும். நீங்கள் கரெக்டாக போய் பிடிக்கணும். 10 தெய்வம் கோயிலுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கான தெய்வம் எது? ஒரு குலதெய்வம் கோயில்னா ஒரு குடும்ப கோயிலாக ஒரு 10 தெய்வம் உள்ளே இருக்கும். ஆனால் அந்த 10 தெய்வமும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுமானா இல்லை. அந்த 10 தெய்வத்தில் உங்களுக்கு உண்டான தெய்வம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். உங்கள் வம்சம் விருத்தியாகி கொண்டே இருக்கும். முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இருக்கிற இடத்துலேருந்து எந்த திசையில் இருக்குன்னு தெரிஞ்சிக்க அப்படின்னாலே மிக சிறப்பு. நிறைய நண்பர் கால் பண்ணி கேட்குறீங்க, எங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டே பிடிக்க முடியல, நாங்கள் ஓடி ஓடி எங்கெங்கோ தேடி பார்க்குறோம், குலதெய்வமே கண்ணுக்கே சிக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவங்களுக்காக இந்த பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஊரில் பிறந்துறீங்களோ அந்த ஊரில் இருந்து நான் சொல்கிற திசையை கரெக்டாக கணிச்சு பாருங்கள். அங்கே தான் உங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் இருக்கிறது. அந்த திசையில் தான் குலதெய்வம் கோவில் இருக்கிறது. அந்த திசையை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது அங்கே குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தேடி நீங்கள் வழிபாடு செய்து உண்டான சூழலை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்க முடியும். குலதெய்வத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ பக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களும் குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எந்த இடத்துல குலதெய்வம் இருக்குது என்னங்கிறது தெளிவாக நிறைய வீடியோ கொடுத்துருக்கிறேன். குலதெய்வத்தை பற்றி முழுமையாக தெரியணும் உங்கள் ராசி இலக்கணப்படி அப்படி நினைக்கிறவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அதில் குலதெய்வ சூட்சமம்னு கொடுத்துருக்குறேன். அந்த தலைப்பை போய் தொட்டு உள்ளே ஒரு 100 வீடியோ பக்கம் இருக்கும். அப்படியே உங்களுக்கு உண்டானதை நீங்கள் தேடி பார்த்து அதை நீங்கள் பயன்பெறுங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, முதல்ல குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் எந்த திசையில் குலதெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு முதல் விஷயம். ஏன்னா குலதெய்வங்களுக்கு போக முடியாட்டா கூட நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்த அந்த திசையை நோக்கியது இறைவா என்னை காப்பாற்றப்பான்னு வேண்டிக்கலாமல்ல. அதுக்காக தான் இந்த பதிவு. அப்போ குலதெய்வம் உங்களுக்கு எந்த திசையில் இருக்குன்னு தெரியணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுடைய ஜாதகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகத்தை அலசி எடுத்து பார்க்கும்போது எந்த திசையில் இருக்குது, என்ன தெய்வமாக இருக்கிறது, அது வடக்குக்கு உண்டான கிரகமா தெற்குக்கு உண்டான கிரகமா என்ன திசையில் இருக்குங்கிறது தெளிவாக எடுக்க முடியும். அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன உருவத்தில் இருக்குது, கல்லாக இருக்குதா, மண்ணாக இருக்குதா, அல்லது உருவம் முடிச்சு வச்சிருக்கிறாங்களா, இல்லை மரத்தடியில் இருக்குதா, அல்லது பொம்மையாக இருக்குதா, அல்லது உருவம் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறது அவங்க ஜாதகம் கண்டிப்பாக முடிவாக சொல்லும். அடியேனால் என் தாய் முத்தாரம்மன் அருளால் தெளிவாக எடுத்து என்னால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த குலதெய்வம் அப்படிங்கிறத போய் வழிபாடு செய்ய முடியாட்டாலும் அந்த திசையை நோக்கி ஆண்டவான் கையெழுத்து வணங்கினீங்க அப்படின்னாலே அதில் ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கும். அதுக்காக தான் இந்த பதிவு. சரி, மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கிறது. கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்கலாம். அதே சமயத்தில் கிழக்கு திசை நான் நேரே சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் அங்கே வடக்கு திசைக்கு உண்டான வடக்கு திசைக்கு உண்டான கிரகமும் அந்த சூரிய பகவான் சேர்ந்திருந்தால் வடகிழக்காக வரும். சரிங்களா? இப்போ நான் ஸ்தானத்தை மட்டுமே சொல்கிறேன். அப்போ தெற்கு திசைக்கு உண்டான கிரகமாக இருந்தால் தென்கிழக்காக வரும். இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ மேசம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய கோவில் எங்கே இருக்குதுன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்களோ அந்த ஊர் கிழக்கு திசையில் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்கிறது. ரிஷபம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கிறது. மிதுனம் ராசியில் பிறந்த அன்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான அந்த கோவில் நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசி கடக லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய கோவில் எந்த இடத்துல இருக்குது, எந்த திசையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் இருக்கிறது. இங்கே கிழக்குக்கு உண்டான கிரகம் என்று சொல்லக்கூடிய கிழக்குக்கு உண்டான அந்த ராசிக்கு உண்டான செவ்வாய் பகவான் உள்ளே ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கில் இருக்குன்னு கணக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ வடக்கு கடக ராசி கடக லக்கணம் வடக்கு திசையில் உங்களுக்கு குலதெய்வம் இருக்கிறது. அடுத்து சிம்ம ராசி சிம்ம லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கும். அங்கே ஒரு தெற்குக்குரிய கிரகம் சேர்ந்தாலோ மேற்குக்குரிய அமைப்பில் உள்ள கிரகம் சேர்ந்தாலோ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திசைகள் மாறுபடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவில் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு திசையில் இருக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருந்து மேற்கு திசையில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி மற்றும் விருச்சிக லக்கணம். இந்த அமைப்பில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய கோவில் எந்த திசை அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் இருக்கும். இதை என்ன தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா என்னுடைய குலதெய்வம் என்னுடைய ராசி லக்கணத்திற்கு நேர் வடக்கு திசையில் தான் இருக்குது. ஆனால் அந்த வடக்குக்கு உண்டான கிரகம், சரிங்களா, அந்த வடக்கு திசைக்கு உண்டான கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது, எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அடுத்தடுத்த விஷயத்தை ஆழமாக சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு லக்கணம். இந்த அமைப்பில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான அந்த திசை எந்த ஊரில் எந்த திசையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் வந்து கிழக்கு திசையில் அந்த கோவில் இருக்கிறது. மகர ராசி மகரம் லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்துக்கு உண்டான கோவில் நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து பிறந்த ஊரிலிருந்து தெற்கு திசையில் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி கும்ப லக்கணம். இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு உங்களுடைய குலதெய்வம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த திசை மேற்கு திசையில் அந்த கோவில் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம். மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த அன்பருக்கு வந்து உங்களுடைய குல தெய்வத்திற்கு உண்டான கோவில் எந்த திசையில் இருக்குன்னா வடக்கு திசையில் இருக்கிறது. அப்போ 12 ராசியில் பிறந்த அன்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான கோவில் எங்கே இருக்கிற திசையை சொல்லிட்டோம். இதில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியும் லக்கணமும் வேற வேறாக வரும். அப்போ உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா விருச்சக ராசியாக வந்து உங்களுக்கு வந்து லக்கணம் வந்து மேசமாக வந்தால் நல்லா பாருங்க, உங்கள் குலதெய்வம் கோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்காக வரும். இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். எந்த 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 லக்கணம் வந்து ஒன்றா சேருதோ அவங்களுக்கு ஒரே திசை தான் வரும். ஆனால் ராசி லக்கணம் வேற வேற வரும்போது லக்கணப்படி உள்ள திசையும் ராசிப்படி உள்ள திசையும் ஒன்றா சேர்த்து அதை ஒரு திசையில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அங்கே தான் உங்கள் குலதெய்வம் கோவில் இருக்கும். அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கை சிறக்கும். சரி, கோவிலுக்கு போக முடியாது, கோவில் என்னென்னு கண்டே பிடிக்க முடியல, திசை தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே, நாங்கள் என்ன பண்ணுறது, வீட்டில் இருந்தே நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி டெய்லி அந்த குலதெய்வத்தை நினச்சி தலைக்கு மேல் கையெடுத்து தூக்கி வணங்கி எனக்கு வழிகாட்டப்பான்னு வழிபாடு செஞ்சு வந்து பாருங்கள். கண்டிப்பாக குலதெய்வ அனுக்கிரகம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா குலதெய்வம் தெரியல அப்படிங்கிற பட்சத்திலே அந்த குலதெய்வம் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட நிலையில் அங்கே 5ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் ஆதிக்கம் அப்படின்னு உள்ளே வரப்போய் தான் அந்த குலதெய்வம் அனுக்கிரகம் உங்களுக்கு அந்த குலதெய்வம் கோவிலே கண்ணுக்கு தெரியாமல் போச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குலதெய்வத்தை போய் நீங்கள் திசையை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யும் போது அந்த பாதகம் மாரகம் 6, 8 தொடர்பில் இருக்கிற குலதெய்வம் எந்த நிலையில் இருந்தாவது மறைமுகமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகங்களையும் செல்வ செழிப்புகளையும் தொழில் சார்ந்த விஷயங்களையும் கண்டிப்பாக மறைமுகமாக அருள் கொண்டே இருக்கும். ஜாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்குங்க. ஜாதகம் இருக்குது ஆனாலும் கிரகங்கள் தன்மையால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஜாதகத்தை அடியண்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை தெளிவாக தனித்தனியாக பிரித்து எடுத்து அதில் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, எந்த திசையில் இருக்குது, அந்த தெய்வங்கள் என்ன, தெய்வ வழிபாடுகள் என்ன, அந்த தெய்வங்கள் என்ன அம்சத்தில் இருக்கும், ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அந்த தெய்வங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடியேனால் தெளிவாக எடுத்து கொடுக்க முடியும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.